எதை முடிச்சிருப்பேன் அப்படின்னா, அணுக்களால் தான் நம்முடைய இது உலகமே எல்லாமே எல்லாமே ஏ டு இசட் எல்லாமே வந்து அணுக்களால் மட்டும்தான் வந்து அணுக்கள் வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது, கடவுள் எப்படி வந்துட்டு நம்ம உடல் எப்படி நம்ம உடம்பையும் இந்த உலகத்தையும் ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறாங்க. 5 பூதங்களால் மட்டும்தான் இந்த உலகமே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படி உடலும் 5 பூதங்களால் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போது 5 பூதங்களுக்கும் வந்துட்டு என்னென்ன நிறங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிறங்கள் வந்துட்டு என்னென்ன அப்படின்னா, மண் பூதத்துக்கு வந்து பொன்னிறம், நீர் பூதத்துக்கு வந்துட்டு ஸ்படிக நிறம், தீ பூதத்துக்கு சிவப்பு நிறம், வலி பூதத்துக்கு கருப்பு நிறம், வெளி பூதத்துக்கு புகை நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் அந்த 5 பூதங்களுக்கும் உண்டான கடவுள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? மனுபூதத்துக்கு கடவுள் பார்த்தீங்கன்னா பிரம்மா. அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா மூலாதாரம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? மூலாதாரம் அப்படின்னா நம்முடைய ஆசன வாய்க்கும் பிறப்பிறப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அங்குலம் நீளம் உள்ள அந்த விடம் சொல்லுவாங்க. அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா மூலாதாரம். சரியா? இது வந்து 6 இதழ் கொண்ட இதன் பீசம் நவ் என்பதாகும். பீசம்னா அது எழுத்து. சரியா? நவ் அப்படிங்கிற எழுத்து வந்துட்டு அங்கே சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அந்த சித்தர்கள் சொல்கிறாங்க இல்லையா, மந்திர ஜபம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க அந்தந்த இடத்துக்கு உள்ள அந்தந்த கடவுளை நினச்சி அந்தந்த இடத்துக்கு சொல்லும்போது அது வந்து ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? அதுக்காக சொல்கிறது. மனுபூதத்தின் கூறுகள் என்னென்னா மயிர், நரம்பு, தசை, தோல், எலும்பு, இதெல்லாம் தெரியும் இல்லையா? மனுபூதம் என்னென்ன அப்படிங்கிறது ஹார்டாக இருக்கக்கூடிய நம்ம பாடியில் இருக்கக்கூடியது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்பபூதத்துக்கு வந்துட்டு என்ன கடவுள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு கடவுள். அப்பம்னா என்னது நீர் பூதத்துக்கு வந்துட்டு என்ன கடவுள் அப்படின்னா விஷ்ணு. அது எங்கே இருக்குது அப்படின்னா, அது வந்து மணிப்பூரகத்தில் இருக்குது. மணிப்பூரகம்ங்கிறது என்ன அப்படின்னா அப்படியே மேல் வயிறு. சரியா? 10 இதழுடைய சிறுபிறை வடிவம் உடையது. 10 இதழுடைய சிறுபிறை வடிவமுடைய அந்த நீபூதத்துக்கான எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா மவ் அப்படின்னு சொல்லி எழுத்து தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளது. அப்போ பார்த்தீங்கன்னா நீர்பூதத்தின் கூறுகளான உதிரம், சீன், மூளை, மச்சை இதெல்லாம் இருக்குது. சரியா? நிகழ்த்து நசீர் பிருத்திவியும் அப்பு நானும் நேரான தேய்வோடு வாயுமாகும். அகழ்ந்தத காயத்தோடு 5 பூதம் அரிதான பிருத்திவி மண்ணுமாகும். நிகழ்த்திய அப்பு சலமாகும். நெருப்பும் தேயு தாக்கான வாயுவது காற்றுமாகும். இகழ்ந்தது காயமது சந்தமாகும். ஏச்சம் பிருத்திவி பொன் நிறமதாமி அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மீனிங் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பஞ்சபூதம் என்று சொல்லப்படும் பிருத்திவி, பஞ்சபூதங்கிறது என்ன தெரியும் இல்லையா? பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் என்பவையே மண், நீர், தீ, வலி, வெளி என்னும் 5 பூதங்களாகும். இவற்றுள் மண்பூதத்தின் நிறம் பொன்னாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது முக்கோணம் என்ற ஒரு சக்கரம் இதன் இருப்பிடமாகும். ஓகேவா? 12 இதழ் உடையது. சரியா? தேய்வின் பீசம் சிவ் என்பதாகும்.
அகங்காரம், சோம்பல், மைதுனம், பயம், உறக்கம் முதலிய தேக கூற்றினை ஓட்டுறது முதலிய தேக கூற்றினை உடையது சொல்கிறாங்க. இது மணிப்பூரகம். சரியா? இப்போது மணிப்புரகத்தில் என்னென்னா இந்த அகங்காரம், சோம்பல், அகங்காரம்னா தெரியுமில்ல நமக்கு. நீங்கள் அந்தந்த இடத்துல நீங்கள் உங்கள் மனதை வச்சு நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் தெரியுங்களா? அது சமநிலைப்படும். சரிங்களா? சமநிலைப்படும். நமக்கு தேவையான அளவுக்கு அந்த தத்துவங்கள் ஒன்றிணைந்து நம்முடைய உடல் செயல்படுத்தும். சரிங்களா? இப்போ பாருங்கள், வாயு பூஜ்யத்துக்கு மகேசன் தெய்வமாகும். இதன் இருப்பிடம் அருகோணமான விசுத்தியாகும். இதன் விசுத்தி என்னது சொல்லிக்கமில்ல. நான் நம்ம தொண்டை பகுதி தான் விசுத்தி. பீசம் வாயுவாகும். வாயுபூத கூறுகள் என்னென்னது? நடத்தல், நீச்சல், ஆடல், இருத்தல், ஓடல் இதெல்லாம். அகாயபூதம் அக்னியை இடமாக கொண்டு 2 இதழ்களோடு இருக்கும். எனது ஆகினை புருவமத்தி. ஓகேவா? அக்னியை இடமாக கொண்ட அகாயத்தின் கூறுகளாவன காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் என்பதாகும். 8 விதமான ராகங்கள் சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு தெய்வம் சதாசிவம். பேசம் எவ்வாகும். இதனை இந்த மாதிரி இதை பிரிக்கிறாங்க. ஓகேவா? அப்போது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் நடக்குதுன்னா, நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், அப்படி மனதில் தான் எல்லாம் உண்டாகுது, மனதில் தான் இவ்வளோ எண்ணங்கள்லாம் உண்டாகுது சொல்ல முடியா? அது உண்மை இல்லை. நம்ம உடல் முழுக்க இருக்கக்கூடிய இந்த சக்கரங்கள், சரியா? அந்த சக்கரங்களில் தான் இந்த மாதிரி எண்ணங்களை உண்டாகிறதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சக்கரங்கள் தான். இந்த சக்கரங்கள் மூலமாக தான் நம்ம உடம்பே செயல்படுது. ஓகேவா? நம்மளுடைய மனதை மூலமாக செயல்படுறது தான் நம்ம இவ்வளோ காலம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படி இல்லை. ஓகேவா?